என்னத்துக்கு அரிசி போண்டா உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி உத்தரவிட்டு தொழில் மேம்படுத்திட்டேன். புரியுதா? அதே மாதிரி கருப்பசாமி உத்தர பாக்கியமும் கொஞ்சம் வலியுறுத்தணும். ஆனா கருப்பசாமி நீ தான் எனக்கு வலியுறுத்து குழந்தை பாக்கியம் ஒன்று அமைச்சு தரணும் அப்படின்னு கேட்குறீங்க. கருப்பம் உத்தரவிட்டு வலியுறுத்து கொடுக்குறேன். ஏற்கனவே இருந்து ஒரு 2 மாசம் இருந்து அபாசம் ஆயிடுச்சு. கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு உன்னுடைய குளறுபடி அப்படின்னு பார்த்தாலும் எல்லாம் உனக்கு சப்போர்ட் இருந்தோம், உதவி பண்ண ஆள் இல்லை. இன்னைக்கு ஒரு நான் தனி மரமா அனாதையா இருக்கிறேன். என் பஞ்சாதியோட நான் தனியா அனாதையா இருக்கிறேன். எனக்கு என் பஞ்சாதிக்கு நான் தான் சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு யாருக்கு யாரும் கொஞ்சம் சண்டையை மூட்டி விட்டு இருக்கிறாங்க. நீ கோவப்பட்டு இங்கிட்டு பேசுவ என்னையா, நீயும் கோவப்பட்டு என் பிள்ளைய பேசுவ. அதனால கருப்பசாமி நீயும் எனக்கு குட்டம் இல்லை, என் பிள்ளையும் எனக்கு விட்டது இல்லை. 2 பேரும் நீதிக்கு நேர்மையா இருக்கிறீங்க. இன்னைக்கு உங்களுக்குள்ள பிரிவினை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க கையா. எதுக்கும் அடிபடிக்கிறாங்க. புரியுதா? அந்த புள்ள நல்ல பையனா திருமணம் பண்ணிக்கிச்சுன்னு சொல்லி கஷ்டத்தை உண்டாக்குவாங்க. அதே மாதிரி ஏன்னா அந்த புள்ள ஒரு சிக்கனமா குடும்பத்தை ஓட்டிட்டு இருக்குதுன்னு உங்ககிட்ட ஏதோ ஒன்று சொல்லுவான். அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு யார் எதோ சொன்னாலும் கருப்பு உன் கூட இருக்கிறேன், நல்லபடியா வலியுறுத்துறேன்.